வன்னியர்களுக்கு 20% தனி ஒதுக்கீடு விவகாரத்தில் அரசு நிலைப்பாட்டை பொறுத்தே சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி நிலைப்பாடு இருக்கும் என பாமக தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தை உற்றுநோக்க வைத்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்து போட்டியிட்டது பாமக. கூட்டணி ஒப்பந்தப்படி பாமக இளைஞரணி செயலாளர் அன்புமணி ராமதாஸிற்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கியது அதிமுக. இது பழைய வரலாறுதான். கூட்டணியில் எந்த மாற்றமும் இன்றி வரும் சட்டமன்ற தேர்தலிலும் பாமக தொடரும் என்றே அதிமுக தரப்பு நம்புகிறது. இதற்கிடையே வன்னியர்களுக்கு 20% தனி இட ஒதுக்கீடு கோரி பாமக போராட்ட களத்தில் குதித்துள்ளது. அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற போராட்டம் பெரும் கவனம் பெற்றது. போராட்டத்தின் நிறைவில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து கோரிக்கையை வலியுறுத்தினார். இதையடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான புள்ளி விவரங்களை திரட்டி அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் தலைமையில் ஆணையம் அமைத்தார் முதல்வர் பழனிசாமி. இதனை காலம் தாழ்த்தும் யுக்தி என விமர்சித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். கூட்டணி குறித்து வெளிப்படையாக பாமக அறிவிக்காத நிலையில்தான் அமைச்சர்கள் KP அன்பழகனும் தங்கமணியும் தைலாபுரத்திற்கு சென்று பாமக நிறுவனர் ராமதாஸை திடீரென சந்தித்தனர். நாளை நடைபெறும் அதிமுக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள ராமதாஸிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக அதிமுக தரப்பு தெரிவித்தது. இதன் மூலம் அதிமுக பாமக கூட்டணி உறுதி செய்யப்படும் என்று அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் பாமக தலைவர் GK மணி தெரிவித்த கருத்து அரசியல் வட்டாரத்தை உற்று நோக்க வைத்திருக்கிறது. கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், வன்னியர்களுக்கு 20% தனி இட ஒதுக்கீடு தொடர்பான அரசின் நிலைப்பாட்டை பொறுத்தே சட்டமன்ற தேர்தலில் பாமகவின் கூட்டணி நிலைப்பாடு இருக்கும் என்று தெரிவித்தார். தேர்தலுக்கான கூட்டணி பற்றியோ மற்ற கட்சிகளிடத்திலே இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தப்படலை. தேர்தலை இன்னைக்கு நாள் இருக்கு. இந்த போராட்டத்தினுடைய முடிவுக்கு பிறகு அரசு என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்னு அதை அறிந்து கொண்ட பிறகு அடுத்த தேர்தல் தேதி அறிவிக்கப்படுற நேரத்தில் மருத்துவரையா அவர்கள் கூட்டணி பற்றி அறிவிப்பார். வரும் 30ஆம் தேதி தனி இட ஒதுக்கீடு கோரி மக்கள் திரள் போராட்டம் நடத்துமாறு தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். 31ஆம் தேதி பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்த இருக்கும் நிலையில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து விவாதிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.